டிடி தமிழில் வரலாற்று சிறப்புடைய உலகச் சம்பவங்கள், சுவாரஸ்யமான இந்திய வரலாறு, ஆன்மீக நிகழ்ச்சிகள், அருளாளர்களுடைய அருட்செயல்கள், அறிவியல் கணித மேதைகள், இன்னும் இப்படி பல்தரப்பட்ட பல்சுவை செய்திகளை தினந்தோறும் உங்களுக்கு தொகுத்து வழங்கி வருகிறோம். தினமும் காலை 7 மணிக்கு தினம் ஒரு கதை. நமது டிடி தமிழில் ஹலோ உங்களுடன் நேரலையில் மருத்துவரை சந்திப்போம். செவ்வாய்தோறும் காலை 10:05க்கு நேரலையில். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 812444 466622 9444 01011 மற்றும் 812444 466611. வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் பொம்மை உற்பத்தி துறை பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். விவாதங்களில் சரியான கருத்துக்களை வெளியிடுவதே ஜனநாயகத்திற்கு அடிப்படையாகும். புதுதில்லி நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உரை. நாட்டின் கட்டமைப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு இளைஞர்கள் பங்களிக்க வேண்டும். தேசிய மாணவர் படை நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. பட்ஜெட் கூட்டத்தொடரை அமைதியாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் வேண்டுகோள். தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 719 வேட்பாளர்கள் போட்டி. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கு. குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அளித்து தீர்ப்பளித்தது நீதிமன்றம். துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும். மத்திய கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல். திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 47 பேர் களத்தில் உள்ளனர். அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்று பதவியேற்கிறார் டொனால்டு டிரம்ப். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றப் போவதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பொம்மை உற்பத்தி துறையில் நாடு அடைந்துள்ள முன்னேற்றம் நமது தற்சார்பு முயற்சியை அதிகரித்துள்ளதுடன் பாரம்பரியத்தையும் தொழில் முனைவையும் பிரபலப்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மனதின் குரல் அண்மை தகவலை மேற்கோள் காட்டி இந்த துறையில் ஏற்பட்டுள்ள நமது முன்னேற்றங்கள் தற்சார்புக்கான நமது முயற்சியை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
விவாதங்களில் சரியான கருத்துக்களை வெளியிடுவதே ஜனநாயகத்திற்கு அடிப்படையாகும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரியான கருத்துக்களை தெரிவிக்க தவறினால் ஜனநாயக நாட்டில் வாழ்வதாக நாம் கூறிக்கொள்வதில் எந்த பெருமையும் இருக்க முடியாது என தெரிவித்தார். அதே சமயம் விவாதம் இல்லாத கருத்துரிமை முழுமையடையாது என்று அவர் குறிப்பிட்டார். உரையாடல் இல்லாமை ஜனநாயக நிறுவனங்களின் அழிவுக்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். அச்சமற்ற சுதந்திரமான விவாதம், உரையாடல் ஆகியவற்றின் மூலம் ஜனநாயகம் பரிமளிக்கும் என்று அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் உரையாடல் மூலம் தீர்வு காண முடியும் என்பதை நமது வேதங்களும் வரலாறும் காட்டியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார். நாட்டின் சொத்துக்களான இளைஞர்கள் நாட்டின் கட்டமைப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தேசிய மாணவர் படை குடியரசு தின முகாமில் உரையாற்றிய அவர், 140 கோடி மக்களின் ஒற்றுமையுடன் நாட்டின் கலாச்சாரம் பிணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு தனிநபரின் மேம்பாடும் நாட்டின் முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாகும் என்று கூறிய அவர், தேசிய மாணவர் படையினர் ஒழுக்கம், ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சி பாதையில் இந்த நற்குணங்கள் தான் அடித்தளமாக அமையும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். பன்னாட்டு நிறுவனங்கள் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்து எளிதாக வர்த்தகம் புரிவதில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு குறித்த 2 நாள் சர்வதேச கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், பாகுபாடு இல்லாமல் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குவதை அரசு முன்னுரிமையாக கொண்டுள்ளது என்றார். அரசின் சுகாதார பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் சுமார் 60 கோடி பேர் உள்ளதாகவும் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு வழி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கப்படுவதால் நாட்டில் தற்போது அடிப்படை உணவு பாதுகாப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை அமைதியாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்குவதாக கூறினார். மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டத்தொடரின் முதல் கட்ட அமர்வு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அவர் கூறினார். பட்ஜெட்டின் 2வது அமர்வு மார்ச் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் விவாதங்களின் போது புதிய உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்கேற்கவும், பட்ஜெட் கூட்டத்தொடரை அமைதியாக நடத்தவும் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் கேட்டுக் கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டகேஷி இவாயாவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கிடையே ஆன ஒத்துழைப்பு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்திய நாடுகளின் அமைப்பான குவாட் அமைப்பின் முன்னேற்றங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாஷிங்டன் சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து பேச அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டமிட்டுள்ளார். தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாளாகும். மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கு 719 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். புதுதில்லி சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 23 வேட்பாளர்களும், பட்டேல் நகர், கஸ்தூரிபா நகர் தொகுதிகளில் குறைந்தபட்சமாக 5 வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்துள்ளனர். தில்லியில் உள்ள 70 தொகுதிகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட 1522 வேட்பு மனுக்களில் 477 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு
ஆயுள் தண்டனை விதித்து அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொல்கத்தாவில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து தானாக முன்வந்து உச்சநீதிமன்றமும் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கிய அமர்வு நீதிமன்ற நீதிபதி அனிர்பான் தாஸ் சஞ்சய் ராய் குற்றவாளி என அறிவித்தார். இந்நிலையில் அவருக்கான தண்டனை இன்று அறிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் குடும்பத்திற்கு மாநில அரசு 17 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். மீண்டும் காசி தமிழ்ச் சங்கமம். உலகின் பழமையான நகரான வாரணாசியில் 2 செழிப்பான கலாச்சாரங்கள் வழங்கும் செய்தியுடன் தமிழக மக்கள் தங்களுக்கு இணையான பாரம்பரியத்தை கங்கைக்கரையில் மீண்டும் காண ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனை எதிரொலிக்க 3ஆம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமம் பிப்ரவரி 15 முதல் 24 வரை மாணவர்கள், கலைஞர்கள் உள்ளிட்ட 1200 பேர் பிரதிநிதிகளாக கண்காட்சி, இசை, கலாச்சார நிகழ்வுகள், தமிழ்நாட்டின் பாரம்பரியத்துடன் காசி விஸ்வநாதர் தரிசனம், பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நீராடல், வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தியில் வழிபாடு என ஆன்மீக பயணம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரபுகளை நவீன அடையாளத்துடன் காசியில் கண்டுகளிக்க வாருங்கள். kasi.iit.m.ac.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். செய்திகள் தொடர்கின்றன. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமித்தல், பட்டப்படிப்புகளில் கற்றல் முறைகள் ஆகியவை தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த 9ஆம் தேதி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை கடிதத்தில் முதலமைச்சர் இணைத்துள்ளார். இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு நடத்துதல், கல்வியாளர்கள் அல்லாதவர்களை துணைவேந்தர்களாக நியமித்தல் உட்பட வரைவு நெறிமுறையில் உள்ள பல விதிகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விதிமுறைகள் மாநில பல்கலைக்கழகங்களில் கல்வி ஒருமைப்பாடு, தன்னாட்சி ஆகியவற்றுக்கு கடுமையான சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள மாறுபட்ட உயர்கல்வி தேவைகளுடன் சிறப்பாக ஒத்துப்போகும் வகையில் வரைவு விதிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தைப் போல பாஜக ஆளாத மாநிலங்களில் சட்டப்பேரவைகளிலும் நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தில்லி, ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்கம், தெலங்கானா ஆகிய மாநில முதலமைச்சர்களுக்கு மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசுகளை கட்டுப்படுத்தும் வகையில் பல்கலைக்கழக மானியக் குழு வரைவு விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை மாநில அரசுகளின் உரிமைகளை தெளிவாக மீறும் செயல் என்பதுடன் பல்கலைக்கழகங்களின் சுயாட்சியில் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்க கோரி மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் காரிஃப் பருவத்தில் 2024 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2025 ஜனவரி 17ஆம் தேதி வரை மத்திய அரசு அனுமதித்துள்ள 17% ஈரப்பதத்துடன் 80,634 விவசாயிகளிடமிருந்து 5,72,464 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தாமதமாகி தொடங்கி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதாலும் தொடர்ந்து பனிப்பொழிவுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதால் விவசாயிகள் நெல்லை உலர வைக்க சிரமப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. எனவே 17% ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை தளர்த்தி 22% வரையான ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார்.
சென்னை கோட்டூர்புரத்தில் இருந்து கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வரை புதிய வழித்தடத்தில் சிற்றுந்து இயக்கத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் HMPV தொற்று கட்டுக்குள் இருப்பதாக கூறினார். இது பற்றி பெரிய அளவில் மக்கள் அஞ்ச தேவையில்லை என்றும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உடற்பயிற்சி அவசியம் என்றும் அவர் கூறினார். தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிப்பது பொதுவாக எல்லோருக்கும் நல்லது என அவர் தெரிவித்தார். HMPயை பொறுத்தவரை சாதாரணமா இன்னைக்கு அதுல யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்கின்ற வகையிலேயும் 3 முதல் 5 நாட்கள் வரை சளி, இருமல், தொண்டை வலி போன்ற பல்வேறு பாதிப்புகள் மட்டுமே இருக்கும் என்கின்ற நிலையிலேயும் அந்த இது பரவியது. அதுவும் கூட குறிப்பா அந்த பருவமழை காலங்களில் தான் அது பரவுவது என்பது அதிகரிக்கும். அந்த வகையில் இப்போது அது மிக மிக கட்டுக்குள் இருக்கிறது. அதற்கு சிகிச்சையும் இல்லை, பிரத்யேகமான மருந்து வசதிகளும் இல்லை. பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் மத்திய அரசின் பங்கு எதுவும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னைக்கு புதிய விமான நிலையம் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் அது மிகவும் அவசியம் என்று கூறியுள்ள அண்ணாமலை, கடந்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தின் போது சில இடங்களை அவர்கள் பரிந்துரைத்ததாகவும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் மேலும் சில இடங்கள் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த 2 பரிந்துரைகளிலும் பரந்தூர் இருந்ததாக கூறியுள்ள அண்ணாமலை, சாதக பாதகங்களை பார்த்து இதில் அரசு முடிவெடுக்கும் என்று கூறினார். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் 3 ஆண்டுகளுக்கு மேல் நடந்து வரும் நிலையில் நடிகர் விஜய் திடீரென இதில் தலையிடுவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த விஷயத்தில் விஜய் தீர்வு எதையும் கூறவில்லை என அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசு இதனை கையாண்ட விதம் சரியில்லை என கூறிய அண்ணாமலை, பரந்தூர் பகுதி மக்களிடம் பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்க வேண்டும் என தெரிவித்தார். அதிக இழப்பீடு கொடுக்கறன்னு முதல்லயே சொல்லி இருக்கணும். அங்கே குறிப்பா பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்க இருக்கு, வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்கு, அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசி இருக்கணும். விவசாய நிலங்கள் இருக்கு, இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சிருக்கணும். அதை அவங்க செய்யவில்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்க போய் பிரச்சனைனா சரி, ஓகே, ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்றாரு? விமான நிலையமே வேண்டான்னு சொல்றாரா? இல்ல சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் என்றால் 3000, 4000, 5000 ஏக்கர் வேணும், எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்கறாங்க? ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 47 பேர் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக 55 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதில் 8 வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுவை திரும்ப பெற்ற நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் பொது பார்வையாளர் அஜய்குமார் குப்தா மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் இன்று வெளியிட்டனர். எனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மற்றும் சுயேட்சைகள் உட்பட 47 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் நடைபெற்றது. 76வது குடியரசு தின விழா கொண்டாட்டம் வருகிற 26ஆம் தேதி தமிழகத்தில் சென்னை காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகில் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று காலை நடைபெற்றது. முப்படை வீரர்கள், பள்ளி, கல்லூரி மாணாக்கர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகை மிக சிறப்பாக நடைபெற்றது. The CRPF contingent is led by மேலும் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள குடியரசு தினம் மற்றும் அதற்கான ஒத்திகை காரணமாக 22 மற்றும் 24ஆம் தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருவோரை தாவேக தலைவர்
தாவேகா தலைவர் விஜய் இன்று நேரில் சந்தித்து பேசினார். அங்கு திறந்த வாகனத்தில் நின்றபடி பொதுமக்களிடையே உரையாற்றிய விஜய், வளர்ச்சிக்கு எதிராக தான் இல்லை என்றும், அதே நேரத்தில் விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையம் வருவதை ஏற்க இயலாது என்றும் தெரிவித்தார். மேலும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இனி வருவது மாநில செய்திகள். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் தமிழ்நாடு வனத்துறை மாநில அளவிலான அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வனத்துறை செயலாளர் செந்தில்குமார், தலைமை வன அலுவலர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழங்குடியினர் வனத்துறை பாதுகாப்பு கருவிகள் மற்றும் மீனவர்களுக்கான கைபேசியை அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வனப்பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களை சேதப்படுத்தினால் அவற்றை சுடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வனத்துறையினருக்கான சிறப்பு துப்பாக்கிச் சுடும் பயிற்சி வரும் 28ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற உள்ளது எனவும் தெரிவித்தார். திருப்பூரில் முதன்மையாக விளங்கும் பின்னலாடை தொழிலில் நூல் உள்பட மூலப்பொருட்களின் விலையை கருத்தில் கொண்டு ஆடைகளின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டில் அடிக்கடி நூல் விலை உயர்ந்து வந்தது. எனவே நூல் விலையை குறைக்க தொழில்துறையினர் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் ஜனவரி மாதத்திற்கான 2ஆம் பாதி நூல் விலையை நூற்பாலைகள் இன்று அறிவித்தன. இதில் நூல் விலை கிலோவுக்கு 7 ரூபாய் குறைந்துள்ளதால் தொழில்துறையினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரியில் உள்ள படுகரின மக்களின் முக்கிய பண்டிகையான ஹெத்தையம்மன் பண்டிகையை முன்னிட்டு குன்னூர் அருகே ஜெகதலா கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் விழாக்கோலம் பூண்டுள்ளன. ஹெத்தையம்மனுக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து சிறப்பு பூஜை செய்து வந்த நிலையில் இறுதி நாளான இன்று அம்மனுக்கு வெள்ளை நிற ஆடை போர்த்தி பாரம்பரிய உடை அணிவித்து பாரம்பரிய நடனமாடியபடி ஜெகதலா கிராமத்துக்கு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஹெத்தையம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹெத்தையம்மனுக்கு காணிக்கை செலுத்தி வழிபட்டனர். திருவள்ளூர் அருகே புங்கத்தூர் பகுதியில் முகமூடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் மளிகை கடை பூட்டை உடைத்து செல்போன், ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளார். மேலும் அருகே இருந்த விநாயகர் கோவில் உண்டியலை உடைத்து 3000 ரூபாய் பணம், இதேபோல் அதன் அருகே எலக்ட்ரிக்கல் கடை பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடித்தார். தொடர்ந்து அருகே இருந்த நீட் பயிற்சி மையத்தில் பூட்டை உடைக்க முயன்று முடியாமல் போனதால் கொள்ளையன் அங்கிருந்து தப்பியுள்ளான். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இதுகுறித்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் திருவள்ளூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை தேடி வருகின்றனர். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை நிரூபிக்கும் வகையில் வங்கி பணியாளர்கள் தேர்வு நிறுவனம் நடத்திய போட்டித் தேர்வில் அகில இந்திய அளவில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வல்லரசு என்ற இளைஞர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். நமது நாட்டின் சின்னஞ்சிறு கிராமங்களில் பிறந்தவர்கள் உலக அளவில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதற்கு அவர்களின் விடாமுயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை காரணமாக அமைகின்றன. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள போடிநாயக்கன்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த எளிய விவசாய தொழிலாளர் குடும்பத்தினரான வெங்கடாச்சலம் மேகலா தம்பதியரின் மகன் வே வல்லரசு வங்கி பணியாளர்கள் தேர்வு நிறுவனம் நடத்திய கிளர்க் பணிக்கான போட்டித் தேர்வில் அகில இந்திய அளவில் முதல் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு இந்நிறுவனம் நடத்திய பிராந்திய கிராமப்புற வங்கி தேர்வை எழுதி அதில் 100க்கு 72.28 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இத்தேர்வு முடிவுகள் ஜனவரி 1ஆம் தேதி வெளியாகின. தனது சிறு வயதில் தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாயார் கூலி வேலை செய்து வல்லரசுவை படிக்க வைத்துள்ளார். தனது குடும்ப வறுமையிலும் விடாமுயற்சியுடன் படிப்பில் கவனம் செலுத்தி அவர் பள்ளி மற்றும் கல்லூரியில் நல்ல மதிப்பெண்களை பெற்றார். மத்திய மாநில அரசு துறைகளில் சேர்வதற்கு அவர்கள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் சிறு வயதிலிருந்தே அவருக்கு தோன்றியுள்ளது. இதனால் கல்லூரியில் பிஎஸ்சி வேளாண்மை பட்டப்படிப்பை முடித்தவுடன் தொடர்ந்து 2 ஆண்டுகள் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்காக படித்து வந்துள்ளார். இதன் பயனாக கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த பிராந்திய கிராமப்புற வங்கி தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார். இந்த சாதனை படைத்திருக்கும் வே வல்லரசுவை பலரும் பாராட்டி வருகின்றனர். நல்ல கல்வியுடன் விடாமுயற்சி இருந்தால் போட்டித் தேர்வுகளை எளிதாக எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் என வே வல்லரசு கூறுகிறார். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ண மார்னிங் டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த
படிக்கிற சம்மந்தம் நிறையா பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது நம்ம அந்த மேக்ஸ் சால்வ் பண்ணுறது, அப்புறம் ரீசனிங் சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். மற்ற டைமில் வந்துட்டு அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்குறது அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. நல்ல முறையில் படித்து தேர்வு எழுதினால் இன்றைய இளைய தலைமுறையினர் அரசு பணிகளில் சேர்ந்துவிட முடியும் என வல்லரசுவின் தாயார் மேகலா தெரிவிக்கிறார். மத்திய மாநில அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு இன்றைய இளைஞர்கள் பெண்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என போடிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோ நாகராஜன் கூறுகிறார். வேலை இல்லை என்று மாணவர்கள் அலைவதை விட மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் பங்கெடுத்து அதை தொடர்ந்து படித்து அதன் மூலம் வெற்றி பெற்று நீங்கள்லாம் அரசு பணிகளுக்கு செல்ல வேண்டும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. எனவே சிறப்பாக படிக்க வேண்டும், போட்டித் தேர்வுகளில் பங்கெடுக்க வேண்டும். கல்விக்கு ஏதும் தடையில்லை என்பதை உணர்ந்து கொண்டு விடாமுயற்சியுடன் உழைத்தால் தேசிய அளவில் சாதனை படைக்க முடியும் என்பதற்கு மாணவர் வல்லரசு போன்றவர்கள் உதாரணமாக உள்ளனர். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்டு டிரம்ப் இன்று பதவியேற்கிறார். வாஷிங்டனில் அமெரிக்க தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். டிரம்ப் அதிபராக பதவியேற்றவுடன் துணை அதிபராக ஜே.டி. வான்ஸ் பதவியேற்பார். இந்த பதவியேற்பு விழாவில் பல வெளிநாட்டு தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அர்ஜென்டினா அதிபர் சேவியர் மிலே, இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி, ஈக்வடார் அதிபர் டேனியல் நோபாவா, எல் சால்வடார் அதிபர் நைவ் புகேல், முன்னாள் பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனரோ மற்றும் முன்னாள் போலந்து பிரதமர் மேட்டூஸ் மொராவிக் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விழாவில் கலந்து கொள்கிறார். விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக டெஸ்லாவின் எலான் மஸ்க், அமேசானின் ஜெஃப் பெசோஸ், மெட்டாவின் மார்க் ஜுக்கர்பர்க், ஆப்பிளின் டிம் குக் மற்றும் ஓபன் ஏஐயின் சாம் ஆல்ட்மேன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். பதவியேற்ற முதல் நாளில் பல நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட திட்டமிட்டுள்ளதாக டிரம்ப் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவில் நாட்டை விட்டு வெளியேற்றும் பணியை தொடங்க உள்ளதாக இன்று அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு முன்னதாக வாஷிங்டனில் நடைபெற்ற வெற்றி பேரணியில் உரையாற்றிய அவர், உக்ரைனில் நடந்து வரும் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளதாகவும் மத்திய கிழக்கில் நிலவும் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவித்தார். 3ஆம் உலகப் போர் வெடிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். குடியேற்ற நெருக்கடி, புதிய அரசு கொள்கைகள் உள்ளிட்ட பல விஷயங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மேலும் அமெரிக்காவின் வலிமை, செழிப்பு, கண்ணியம் மற்றும் பெருமையின் புதிய நாளை தொடங்குகிறோம் என்றும் டிரம்ப் கூறினார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் இத்தாலிய வீரர் ஜெனிக் சின்னர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 4வது சுற்று ஆட்டத்தில் முன்னணி வீரர்கள் இத்தாலிய வீரர் ஜெனிக் சின்னர், டென்மார்க் வீரர் ஹோல்கர் ரூனே ஆகியோர் மோதினர். அதிரடியாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஜெனிக் சின்னர் 6-3, 3-6, 6-3 மற்றும் 6-2 என்ற செட் கணக்கில் ரூனேவை வீழ்த்தி ஜெனிக் சின்னர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். உலகக்கோப்பை கோகோ தொடரில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளதற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியா, நேபாள அணிகள் மோதின. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி 78-40 என்ற புள்ளிக்கணக்கில் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. These girls are invincibles. Arena have lost to arch rivals India, who have now won 6 matches in this tournament. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆடவர் இறுதிப் போட்டியில் இந்தியா, நேபாள அணிகள் மோதின. இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய வீரர்கள் 54-36 என்ற புள்ளிக்கணக்கில் நேபாளத்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது.
பதக்கம் வென்று சாதனை படைத்த இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.